டெல்டா சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலை காட்டுற யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீரனூர் அப்படின்ற ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருந்துகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூனால டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடில. ஸோ உங்களுக்கு அதனால தான் காமிக்க முடில. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கீரனூரில் இருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா பஸ்ஸு வர ரூட்டு, திருச்சி போகிற ரோட்லேருந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் டுவார்ட்ஸ் புதுக்கோட்டை ரோட்டில். இதில் போனால் பைபாஸ் மாதிரி அவுட்டரில் போகலாம், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல். இது வந்து பஸ் ஸ்டாண்டோட ரூட்டு. இதில் போனோம் அப்படின்னா நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து போக முடியும். இதுதான் பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸு, எக்ஸிட். இது பஸ்ஸு போகிறது திருச்சிலேருந்து வர்றதெல்லாம் இங்கே வந்துட்டு இந்த ரூட்டில் தான் வந்து போவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் தான் அரசு மருத்துவமனை ஜிஹெச் வந்து இருக்குது. இது ஆட்டோ ஸ்டாண்டு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதில் போனால் நம்ம புதுக்கோட்டை ரோடு போக முடியும், குளத்தூர் வழியாக போயிட்டு போக முடியும். நான் சொன்னேன்டா, இதுதான் அவுட்டரில் போகிற ரோடு, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல். இது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை போகக்கூடிய ஒரு ரோடு. இப்போ டெல்டா சொந்தங்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து லேடிஸ் ஸ்கூலு, கேர்ள்ஸ் ஸ்கூலு. இது ரொம்ப டிராஃபிக்குங்க. இந்த ஏரியா சின்ன ரோடாக தான் இருக்குது, அதனால டிராஃபிக் நிறையா இருக்குது. கீரனூர் பொறுத்தவரையில் இது வந்து டயர் கிளாஸ் 4 வரும்னு நினைக்கிறேன். ஸோ மக்கள் நிறைய இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஓபி பேங்க் இருக்குது, ஸ்டேட் பேங்க் இருக்குது, அண்ட் தென் கனரா பேங்க் இருக்குது. ஸோ அதேமாரி சூப்பர் மார்க்கெட்ஸு நிறையா இருக்குது. நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. அதேமாரி பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸும் நிறையா இருக்குது. ஜிஹெச்ஏ இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலே இருக்குன்னா பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இது வந்து சுசுக்கியோட ஷோரூம், அதேமாரி யமகாவோட ஷோரூம் இது. ஸோ அதேமாரி ஹீரோவுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது, டிவிஎஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது, ஹோண்டாக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் இருக்குது. பாருங்க, இது கனரா பேங்கு, இது சிட்டி யூனியன் பேங்கு. பேங்குமே எல்லா செக்டரும் இருக்குது. பைக்கு கம்பெனியும் எல்லா கம்பெனியுமே கீரனூரில் இருக்குது. ஸோ கீரனூர் பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஏரியா தான், அதனால தான் மக்கள் வந்து நிறையா இருக்காங்க இந்த ஏரியாவில். எப்போவுமே நம்ம ஒரு வண்டியை சைடு போடுறோன்னா, சைடு போடுறது முக்கியம் இல்லை, ஸோ ப்ராப்பராக சைடு எடுக்கணும். சைடு எடுக்கும்போது லெஃப்ட் ரைட் பார்க்கணும். சைடு எடுத்துகிட்டு இறங்கும் போது லெஃப்ட் ரைட் பார்த்து தான் நம்ம இறங்கணும். இல்லைன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விபத்து நடக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கீரனூர் தாண்டி குளத்தூர் அப்படின்ற ஏரியா கிட்ட நம்ம இப்போ வந்துட்டுருக்கோம்.
ஒரு ஸ்கூல் இருக்குது வேறு, மகாத்மா ஸ்கூல்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸோ இது வந்து குளத்தூருங்க. இது பார்த்திங்கன்னா குளத்தூர் பொறுத்தளவில் கடத்தெரு ரொம்ப சின்னந்தான். ஏன் அப்படின்னா பக்கத்துலேயே கீரனூர் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கும்போது குளத்தூர்ன்ற டெவலப் ஆகுறது கம்மி தான். ஸோ இந்த மக்களோட டெய்லி நீட்ஸ்க்கான ஒரு கடத்தெருவாக தான் இந்த குளத்தூர் வந்து இருக்குது. இந்த ரூட்டில் போனோன்னா இலுப்பூர் போகலாம். நம்ம அப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போவோம், புதுக்கோட்டை ரோட்டில் போயிட்டு ஜாயிண்ட் ஆகும். ஸோ இதுதான் அக்கனியாரோட ஸ்டார்டிங்கு. ஸோ அக்கனியாறு எவ்வளோ பெரிய ஆறு அப்படின்றது ஒவ்வொரு ஊர்லேயுமே அக்கனியாறு கிராஸ் ஆகி வரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் புதுக்கோட்டை, ரைட் எடுத்தோன்னா இது வந்து திருச்சி போகும் பைபாஸு. கீரனூர் உள்ளே போகாமல் புதுக்கோட்டை திருச்சி போகும். பழங்கள்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. வண்டி எதுவும் வருதா? இல்லை. இதுமாரி பைபாஸில் நம்ம ரூட் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். ஏன்னா வண்டியெல்லாம் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருப்பாங்க. பார்த்திங்கன்னா ரோடு வேலை வேறு நடந்துகிட்ருக்கு. ரோடு வேலைனா ரோடு வேலை இல்லை, ரோடுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மரம் செடி கொடி இதெல்லாம் எடுக்கிறாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, வியூ பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பனி காற்றும், இந்த விவசாயமும், இந்த பச்சை பசையில் இருக்கக்கூடிய ஒரு இடமும், ரோடும், பைக்கும், காரும், இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்னை டு மதுரையோட நேஷ்னல் ஹைவே தான் இது. ஸோ நேஷ்னல் ஹைவே அப்படின்றனால நம்ம வண்டியில் போகும்போது ரொம்ப கவனமாக போகணும். நம்ம டெல்டா சொன்னவங்களுக்கு எப்பயும் சொல்கிற